திரு பிரகாஷ், அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு கேள்வியை கேட்குறாரு. கோரிக்கையை கொடுக்கறது டீ பார்ட்டிக்கு தான் போகணுமா, ஏன் வேற இடத்துல போய் கொடுக்கலாமே கோரிக்கையை? அப்போ திமுக வந்து பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. லாஜிக்கலி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக வந்து பாஜகவோட நாளைக்கு போகும், நாளன்னைக்கு போகும், 10 நாள் கழிச்சு போகும், இதெல்லாம் வந்து ஒரு வாதமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 1999 நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்போ ஜெயலலிதா அலையன்ஸ். அப்போ அவர் வந்து கனா கண்டேன்னு ஒரு இன்டர்வியூ நக்கீரனில் வருது. அந்த இன்டர்வியூ சின்ன குத்தூசி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூ முடிஞ்சோன்னா அதில் அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, கலைஞரை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. பேசி முடித்தோடனே திராவிட இயக்கத்தோட ரோலை பற்றி பேசுகிறாரு வாஜ்பாய். பேசி முடித்தோடனே ஒரு வாரத்தில் அந்த அலையன்ஸு வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமோட செட்டில் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ ஒரு அலையன்ஸு ஒரு விஷயம் அப்படின்றது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை அவங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த கொள்கை வந்து ஏற்புடையதாக இருந்ததுன்னா வரும். இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்தியா கூட்டணியில் இந்தியாவிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதை முதுகில் குத்துனது யார்? அண்ணன் ராகுல் காந்தி. அதில் அவங்களுக்கு வந்து கடுமையான விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து இப்போது பிஜேபிக்குள்ளே போகணுன்றது அவங்களோட ஐடியாலஜியே இல்லை. ஆனால் ராகுல் காந்திக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. என்னென்னா, திமுகவை வந்து பிஜேபிக்குள்ளே தள்ளி விட்டுறணும். இது வந்து அவரோட டாக்டிக்கல் லைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்து இன்னும் வரவே இல்லை. ரைட்டுங்களா? இன்னும் அது பில்லு என்ன இருக்குன்றது கூட யாருக்கும் தெரியாது. இன்னும் வரவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு பற்றி கரூரில் வந்து விஜய் பேசுகிறார். நாங்கள் டீலிமிட்டேஷன் எந்த வழியில் வந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்னு அவர் பேசுகிறார். செகண்டு, இங்கே வந்து ஒரு அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை கூட்டுறார். இதே ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு? எட்டப்பர்கள், டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிறவங்க எட்டப்பர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். என் கேள்வி என்னன்னா, கேரளா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, ரைட்டா, ஆந்திர பிரதேஷ் இருக்குது, கர்நாடகா இருக்குது. கர்நாடகாவில் நீங்கள் தான் ரூலிங் பார்ட்டி, தெலுங்கானா ரூலிங் பார்ட்டி, கேரளா ரூலிங் பார்ட்டி. இங்கே வந்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களே, அங்கே ஏன் பண்ணல? அதை இத்தனைக்கும் கிரண் ரிஜுன்னு ஒரு மத்திய மந்திரி வந்து ராகுல் காந்தியை தான் சந்தித்து பேசுகிறாரு. டீலிமிட்டேஷன் பில்லு சம்பந்தமாக ராகுல் காந்தியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்போ நீ கிரண் ரிஜுவோட என்ன பேசணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ராகுல் காந்திக்கு இருக்கு. விஷயம் என்னன்னா, சிம்பிள் அஸ் திஸ். திமுக வந்து இனி எந்த காலத்திலையும் காங்கிரஸோட சேராது. அது வந்து இவங்க முதுகில் குத்தின இந்த விஷயங்கள் இருக்கு. ராகுல் காந்தின்ற ஒரு ஃபிகரை பிடிக்காதவங்க ஆல் இண்டியா முழுக்க இருக்காங்க. தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, சிபிஎம் கேரளாவில், இந்த மாதிரி இருக்காங்க. ராகுல்ன்ற ஃபிகரை பிடிக்கல. அப்போது இவங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை வந்து டிஎம்கே ஆல் இண்டியா லெவலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகளில் இறங்குது. ரைட்டுங்களா? ஸ்டாலின் வந்து ஆன்டி பிஜேபி ஃபிகர்ன்றது போன எலெக்ஷனில் அந்த பில்லை வந்து கீழ்ச்சி எரிக்க விட்டு அந்த பில்லை டிஃபீட் பண்ண வச்சதுலேயே தெரிஞ்சுது. இஸ் ஆன்டி பிஜேபி, ஆல் இண்டியா லெவலில் ஆன்டி பிஜேபி. திமுகவுடைய கொள்கையே ஆன்டி பிஜேபி. நாளைக்கு திமுகன்ற ஒரு கட்சியை உதயநிதிக்கு தாரவாத்து கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சார்னா அவர் வந்து பிஜேபியோட சேரவே முடியாது, சேரவும் மாட்டார். ரைட்டுங்களா? ஏன்னா கொள்கை அடிப்படையிலான விஷயம். கொள்கை எதிரி பிஜேபின்னு சும்மாலாம் சொல்ல. நூற்றாண்டு கால திராவிட இயக்க வரலாறுன்றது பிஜேபியை வந்து கொள்கை எதிரி. பேர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு சேர மாட்டாங்க, ஆனா திமுகவோட ஒரு பாஜகவோட ஒரு சுமூகமான ஒரு உறவுல போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த டீ பார்ட்டியுமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த டீ பார்ட்டி தான் இப்போ இந்த விவாதத்தையே பெருசாக்கி இருக்கு. டீ பார்ட்டியில திமுக ஏன் இந்த வருடம் பங்கேற்றது அப்படிங்கறதான் ஒரு பெரிய கேள்வியாவுமே இருக்கு. போன வருடம் பங்கேற்கல, ஆளுநரோட எத்தனையோ தேநீர் விருந்துகளை திமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்ப திமுக வந்து ஒரு சாஃப்ட் கார்னரை எடுத்துட்டாங்களா, அந்த ஸ்டெப் எடுத்துட்டாங்களா, அவங்களோட எதிர்ப்பு வீரியம் குறைஞ்சிருச்சா அப்படிங்கறதான் கேள்வி. கனிமொழி ஒரு பர்சனாலிட்டி, அவங்க வந்து பாஜகவோட நெருக்கமான ஒரு பர்சனாலிட்டி. அவங்கள பார்த்த உடனே அமித்ஷா வந்து என்னம்மா எப்படிமா இருக்கேன்னு கேட்பாரு, மோடி கேட்பாரு,
ரைட்டுங்களா? பாஜக வந்து பல பல கணக்குகளுக்காக கனிமொழியை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு விதமான பேட்டர்னைசிங்கில் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு டீ பார்ட்டிக்கு போகிறாங்க, அவங்க வந்து டெல்லியில் லாபி பண்ணுறாங்க, அவங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, அதுன்றது வேற. இப்போது சார் சொன்னதில் என்னன்னா, சார் இப்போ கனிமொழி தன்னிச்சையா போயிருப்பாங்களா அந்த டீ பார்ட்டிக்கு, இல்லை தலைமை கிட்ட அனுமதி வாங்கிட்டு போயிருப்பாங்க? தலைமைகிட்ட அனுமதி வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. என்னன்னா கேஸ் இருக்கு, எல்லாரும் தலைவர்கள் மேலேயும் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விஜய் மேல கேஸே இல்லையா? விஜய் மேல சிபிஐ கேஸ் இருக்கு சார். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ கேஸ் இருக்கா? ஏன் அவர் போக மாட்டாரா பிஜேபியோட சாஃப்டா? ஸோ எல்லாருக்கும் எல்லா இஷ்யூஸும் இருக்கு. அந்த கேஸ் எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி மேல அவ்வளோ பெரிய கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போனாங்க. அப்பவும் அவங்க பிஜேபி பக்கம் போலியே. செந்தில் பாலாஜி மேலே போடுறத விட ஒரு பெரிய கேஸ் யார் மேலே போட்டுற முடியும்? அப்போது அவங்க பிஜேபி பக்கம் போலியே. ஸோ பிஜேபின்றது ஆப்ஷனே கிடையாதுங்க. காங்கிரஸுக்கு இங்கே விஜயை வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் கொண்டு போனோம். அது எப்படின்னா, சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரதமராக வரணுன்ற அளவுக்கு அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க அவரை. ரைட்டா? இந்த சைடில் விஜய், இந்த சைடில் ராகுல், மியூச்சுவல் பெனிஃபிட்டில் கொண்டு போகணுன்றார். மூன்றாவது அணி அமைஞ்சதுன்னா அது ஒரு 50 எம்பிக்கள் அது வந்து ஜெயிக்கும்னா அந்த 50 எம்பிக்கள் டிசைட் பண்ணுறவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அது நிச்சயமாக ராகுல் காந்தியாக இருக்காது. ரைட்டுங்களா? இப்போ காங்கிரஸ்குள்ளேயே பிரியங்கா காந்தி வந்து ராகுல் காந்தியை ஓவர்டேக் பண்ணிட்டு, யூபி இன்சார்ஜ் அந்தம்மா தான் ஓவர்டேக் பண்ணிட்டு அந்தம்மாவுடைய நிலையை எடுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ்குள்ளேயே சேஞ்ச் இருக்கு. இங்கே வந்து ராகுலும் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியும் பிளே பண்ணுற பிளே வந்து திமுகவை எப்படியாவது கழிச்சு கட்டிட்டு அந்த சைடு கொண்டு போயிட்டா இந்த தேர்ட் இனிஷியேட்டிவ், ஆல்டர்னேட்டிவ் இனிஷியேட்டிவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அதுக்கான ஒரு பிரச்சாரம் தான் திமுக பாஜக கேஸு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போவாங்க, 15 வருஷம் கழிச்சு போவோம். இதெல்லாமே இந்த நரேட்டிவ் செட் பண்றது எல்லாமே வந்து அதுக்கான விஷயங்கள் தான். இப்படி ஒரு பின்னாடி இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னா அதுக்கு ஏன் திமுக இடம் கொடுக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி. திமுக இன்னும் உறுதியா நிர்மல்குமார் சொல்ற மாதிரி எதிர்த்து வாக்களிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடலாமே, இன்னும் உறுதியா அதை எதிர்த்தரலாமே அப்படிங்கறதான். சட்டமன்றத்தில் தீர்மானம் சொல்றீங்க, நாங்க வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், திமுக வந்து ஆதரிக்குது. இதை விட என்ன சொல்ல முடியும்? ரைட்டுங்களா? முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடெலாம் இல்லைங்க. திமுக தான் வந்து அந்த சட்டத்தை எரிச்சுது. தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடத்திச்சு. அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் பண்ணது திமுக. அந்த திமுக வந்து ஆதரிக்குமா? இப்போ வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆர்குமெண்ட்ஸ் வருது. அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து பேசப்படுதே தவிர டீலிமிட்டேஷனை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னு தாவேகா ரெசல்யூஷன் கொண்டு வருது, திமுக ஆதரிக்குது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? திமுகவோட முகம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்போனா சட்டமன்ற தேர்தலையே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில தான் திமுக சந்திச்சாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு எம்பி வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அப்படிங்கிறாரு. இங்க ஒரு எம்எல்ஏ வந்து இங்க இருக்கிற எம்பி டிஆர் பாலுலாம் மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு திமுக தலைமையே அமைதியா இருக்கு அப்படிங்கிற கேள்வி அப்ப பாஜகவோட நெருங்குதா? இல்ல இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்ற கதை தான் இது. அதாவது யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் பேர்னா திமுகவுடைய கொள்கை தலைவர் அவரு, ரைட்டா? திமுகவோட குரல் தானே. திமுகவோட குரல்லாம் ஒரு முழுசாக கிடையாதுங்க, ஒரு மூலையில் இருக்கக்கூடிய குரல், ரைட்டுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டெலிபரேஷனை தவிர அதுதான் திமுகவின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய அண்ணாவின் குரலா, இல்லை ஸ்டாலினின் குரலா, உதயநிதியின் குரலா, திமுக தலைமையின் குரலா, அட்லீஸ்ட் ஆர்எஸ் பாரதியின் குரலா? அதுவும் கிடையாது. அவர் ஒருத்தர் பேசுகிறாரு போகிறாரு, சில பேர் வந்து நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து போகிற போக்கில் நம்ம காதில் உழக்கூடிய வார்த்தைகள் தான். இதுக்கும் பாலிசி டெசிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஒரு டீ பார்ட்டிக்கு கனிமொழி போனாலும் திமுகவுடைய போக்கு என்பது மாறிடாது. அது வேற இது வேற. அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபாரம் என்பது வேற, அதில் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டிஸ் வேற, அதில் இருக்கக்கூடிய கொள்கை என்பது வேற. திமுக வந்து தானா போயிட்டு தற்கொலை பண்ணிக்குமாங்க?
சரி, பாஜகவோடு திமுக போவது திமுக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு சரி, இன்னொரு அந்த தற்கொலை செய்யாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.